ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய கல்யாண பத்திரிக்கையும் பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா திருவளர்ச்செல்வன், திருவளர்ச்செல்வி, திருநிறைச்செல்வன், திருநிறைச்செல்வின்னு போட்டிருக்கோம். நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அதை பற்றி நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன போலேயே ஒரு டவுட் வந்திருந்தா எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருவளர்ச்செல்வன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக அந்த மாதிரி போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது திருவளர்ச்செல்வன், அதாவது இது எங்கள் வீட்டு முதல் பையனோட கல்யாணம், அடுத்து எங்கள் வீட்டில் ஒரு பெண்ணோ ஒரு பையனோ இருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணதுக்காக தான். திருவளர்செல்வின்றது எங்கள் வீட்டு மூத்த பொண்ணோட கல்யாணம், அடுத்து எங்கள் வீட்டில் ஒரு மகனோ இல்லை ஒரு மகளோ இருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணதுக்காக தான் இந்த மாதிரி பத்திரிக்கையில் போடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திருநிறைச்செல்வன். இது பார்த்திங்கன்னா, அதாவது எங்களுடைய வீட்டில் கடைசி பையனுடைய கல்யாணம் இது. இதுக்கடுத்து எங்கள் வீட்டில் எந்த ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் சம்மந்தம் பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. செல்வி அப்படின்னு சொல்கிறது எங்கள் வீட்டு கடைசி பொண்ணோட கல்யாணம் இது. அடுத்து எங்கள் வீட்டில் சம்மந்தம் பேச யாரும் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போது இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.